ஜூம் டுடே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தானம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டா ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, அதுக்கப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துல. மாறன், அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ மேனன், அதுக்கப்புறம் யாஷிகா ஆனந்த், இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்யா தாங்க. ஸோ நட்புக்காக குரல் கொடுக்கிறவர், ஆனால் நட்புக்காக படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருன்னா பாத்துங்களேன். ஸோ ஆர்யா தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சந்தன் அவர்கள் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேமானந்த், பிரேமானந்த் இவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ அவர் டிடி நம்ம முந்தைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது டெவில்ஸ் வச்சு படம் பண்ணியிருப்பாரு. டெவில்ஸ் அதாவது ஒரு பேயை வச்சு கதை பண்ணியிருப்பாரு. அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ரிவ்யூவர் நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் ரிவ்யூவராக இருக்கிறாரு. ஸோ படத்தை பத்தி ரிவ்யூ வெளி ஊத்துவார் படத்தை பத்தி. ஸோ அதனால ரிவ்யூவரா இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் யார் அமைச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்வராகவன் அவருக்கும் கிஃப்ட் அமைச்சிருப்பாரு. ஏன்னா அவர் தான் வந்து படத்துல வந்து ஒரு டெபிளா வந்து படத்துல வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ கிஃப்ட் அனுப்பாரு. அதாவது வந்து நாங்க படத்துக்கு வந்து நாங்க ஃப்ரீ ஷோ டிக்கெட் கொடுக்குறோம், நீங்க ஃபேமிலியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துல வந்து ஃப்ரீ ஷோ டிக்கெட்டை நம்பி உள்ள தேட்டருக்குள்ள போறாரு. தேட்டருக்குள்ள போன உடனே அதாவது தேட்டருக்குள்ள போனோடனே அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்குள்ள இவர் வந்து அந்த படத்துக்குள்ள இன்வால்வ் ஆகி போயிடுறாரு. அந்த படத்துக்குள்ள ட்ராப் பண்ணிடுறாங்க அவரை. படத்துக்குள்ள ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டெவில்ஸ், அதுல உள்ள எப்படி சொல்றது, அது உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு சந்தானம் அவர்கள். ஃபேமிலியா போய் மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிக்கின உடனே அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராரு. ஸோ எப்படி வர்றதுன்னா கதை, படத்தோட கதை. அதான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனா சந்தானம் ஆக்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் சந்தானம் ஆக்டிங். படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, கேமராமேன் ஒர்க்கும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. செல்வராகவனா இருக்கட்டும், ஆஷிக் ஆனந்தா இருக்கட்டும், கௌதம் வாசுதேவனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சந்தானம் அவர்கள் மட்டும் கொஞ்சம் தன்னோட இன்னும் நடிப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணுது சந்தானம் அவர்கள் மட்டும். ஏன்னா வந்து கொஞ்சம் எப்படி அவர் ஒருவேளை அந்த கதைக்கான நடிப்பை தான் நடிச்சிருக்கிறாரா, இல்ல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடிப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் சந்தானம் அவர்கள். மற்றபடி படத்துல எந்த குறையும் இல்லை. சந்தானம் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நடிப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணுது படம் பார்க்கும்போது நமக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல போய் மாட்டிக்கிட்டு ஃபேமிலியா எப்படி தப்பிச்சு வெளியே வராரு. அதுதான் இந்த படத்தோட கதை. ரெண்டாவது அடுத்து வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் நெவர் எண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த போர்ஷனுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்குறாங்க. அடுத்த இதுக்கும் ஒரு எண்டு கார்டு கொடுக்குறாங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் நீங்க போய் பாருங்க. படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு ரிவ்யூ நம்ம நீங்க படம் பார்க்க வராதீங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.